இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தஞ்சை தரணியிலே இருந்து மகாராஷ்டிராவிற்கு சென்று அங்கே ராஜராஜேஸ்வர் ஆதீனத்தை அமைத்து மும்பை தானே மாவட்டத்திலே உருவாக்கி தஞ்சை பெரிய கோயிலை போன்றும் கங்கை கண்ட சோழபுரம் ஆலயத்தை போன்றும் தமிழனினுடைய அடையாளமாக அங்கே ராஜராஜேஸ்வருக்கு ஒரு ஆலயம் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சுவாமிகள் மகந்த் அமர்நாத் சுவாமிகள் முயற்சி மேற்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய நிர்மாணத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று நாமும் நம்மோடு அடியார்களும் கலந்து கொண்டது ஒரு புதிய அனுபவமாக அமைந்தது. வேறூர் ஆதீனம் தவ திரு மருதாச்சல அடிகளார் அவர்களுடைய தலைமையில் பழனி ஆதீனம் தவ திரு சாது சண்முக அடிகளார் அவர்கள் உட்பட தமிழகத்திலே இருந்து பல ஆதீனங்கள், பீடாதிபதிகள், அருளாளர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பு செய்தார்கள். இந்த அரிய விழாவிலே நிகழ்விலே கலந்து கொண்டு நாம் திரும்பிய பொழுது அந்த பயணத்தில் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கும்பமேளாவில் பிராக்யராஜில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கும்பமேளாவில் கலந்து கொண்டு வந்த ஒரு அன்பரினுடைய அனுபவ பதிவானது ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. தற்பொழுதும் நம்முடைய மண்ணில் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பலர் பலவிதமான வினோதமான செயல்களை நிகழ்த்தி கொண்டு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். அதே போல ஆன்மீகத்தின் பெயரால் மக்களினுடைய அறியாமைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தவறான வழியிலே திசை காட்டுகிற, திசை திருப்புகிற நிகழ்வுகளும் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மனித குலத்தினுடைய உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை பிரதிபலிப்பதாக உத்தரப்பிரதேசத்தினுடைய கும்பமேளா நிகழ்ச்சி நிகழ்ந்திருப்பதை அந்த அன்பர் மிக அனுபவபூர்வமாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கும்பமேளாவில் பிராக்யராஜில் இதுவரைக்கும் 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே நீராடி அந்த விழாவிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் விட அது உயர்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த 40 கோடி மக்களையும் இறைவனினுடைய, ஈசனினுடைய பிரதிநிதிகளாக எண்ணி ஏற்று அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி வழிபட்டு அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள், நாளொன்றுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் முதற்கொண்டு சாதாரணமான தினசரி கூலி வேலைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண மனிதனிலே இருந்து அத்துணை பேரும் இறைவனினுடைய பிரதிநிதிகளை ஆராதிப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் வணங்கி, தொட்டு வணங்கி, தொழுது அவர்களெல்லாம் ஈசனினுடைய பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களையெல்லாம் வரவேற்று உபசரித்து அத்துணை பேருக்கும் உணவளித்து வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்து இறைவனுக்காக செய்கிற பணியாக எண்ணி அப்படி அத்துணை பேரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த கும்பமேளாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள், பக்தர்கள் அத்துணை பேருக்கும்
அவர்கள் சேவையாற்றி இருக்கிறார்கள், உணவளித்திருக்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பேர் உண்மை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய, மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய, மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அந்த கும்ப மேளாவிலே நீராட வந்திருக்கக்கூடியவர்கள், அங்கே தரிசிக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை ஆத்மாக்களும் இறைவனினுடைய பிரதிநிதியாக, அந்த ஈசனாகவே, அந்த இறைவனாகவே எண்ணி அவர்கள் அங்கே தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்த பொழுது, இந்த உலகத்தில் வெறும் வாய் மூலமாக விதண்டாவாதங்களை பேசிக்கொண்டு வீணான விவாதங்களை செய்து கொண்டு செயல்படக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை, இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் ஈசனினுடைய பிரதிநிதிகளாக, இறைவனினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த மண்ணிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள், உயிர் வாழ்கிறார்கள், இந்த உலகத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இறைவனாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அன்பும் கருணையுமாக, அவர்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்காக, ஒவ்வொருவருக்காக, பிறருக்காக, சக மனிதர்களுக்காக, சக உயிர்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பேருண்மை என்பதை உலகத்தினுடைய பெரும் நிகழ்வாக 40 கோடி மக்களுக்கும் மேலாக சங்கமித்திருக்கக்கூடிய ஒரு விழா இந்த உலகத்தில் நடைபெற்றதாக சரித்திரம் கிடையாது. இன்னும் இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிற பொழுது அது 50 கோடிக்கும் மேலான மக்கள் அங்கே சங்கமித்திருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அத்துணை மனிதர்களும் இறைவனினுடைய வடிவமாக, இறைவனினுடைய அம்சமாக எண்ணி மனிதர்கள் சக மனிதர்களுக்கு உதவி கொண்டு தொண்டாற்றிக் கொண்டு செயலாற்றுகிறார்களே, அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சேவை செய்வதும், அவர்களுக்கு உதவி செய்வதும், அவர்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதும் தான் வாழ்க்கையினுடைய பெரும் பயன் என்று எண்ணி அங்கே இருக்கிற மக்கள் செயலாற்றுகிறார்களே, இந்த நிலை, இந்த பெருநிலை, இந்த பெரும் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலைமையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்வதுதான் இந்த புண்ணிய பூமியினுடைய, இந்த மண்ணினுடைய மகத்துவத்தினுடைய பேருண்மையாக, ஆன்மீக அருளினுடைய உயர்ந்த உச்சமாக இருக்க முடியும். அந்த நிலையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று எல்லா மனிதர்களுக்கும் எட்டச் செய்கிற பொழுது இந்த உலகத்தில் சக மனிதர்கள் அனைவரும் நமக்கு இறைவனாகவே இருப்பார்கள், நாமும் இறைவனாகவே இருப்போம். எல்லா மனிதர்களும் இறைவனாக, கடவுள்களாக மலர்கிற பொழுது இந்த உலகத்தில் அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து அனைத்து மனிதர்களும் ஒரே குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்கிற சமுதாயம் மலரும். அப்பொழுது இந்த உலகத்தில் வன்முறைகள் இருக்காது, தீவிரவாதங்கள் இருக்காது. இந்த உலகம் முழுவதும் ஒரே குடியாக, ஒரே குடும்பமாக, ஒரே அரசாக வாழுகிற உயர்ந்த ஓருலக நல்லாட்சி மலரும். இப்படிப்பட்ட அந்த பெருநிலையை பெறுவதற்கு மனிதகுலம் முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மண்ணிலே மலர்ந்திருக்கக்கூடிய இந்த கும்பமேளா பிரதிபலித்திருக்கிறது. அந்த பெருநிலையை நோக்கி பயணிப்பதற்கு மனிதகுலம் முயற்சிப்போம். அந்த முயற்சிக்காக நாம் செயலாற்றுவோம். உலகம் முழுவதும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழுகிற பெருநிலையை பெறுவோம். பிரபஞ்ச பேராற்றல் அதற்கான கருணைமலை பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள். வருக வருக குருமகா சன்னிதானங்கள் வருக வருக.